பிரீத்தி, நீ வந்து ஒரு ரிங் பத்தி சொன்ன இல்லையா? அடுத்ததா ஒரு ஸ்போர்ட் பத்தி சொல்ல போறோம். என்ன அப்படின்னா செஸ் இருக்கு இல்லையா? சோ நிறைய பேர் வந்து செஸ் விளையாடுறதுக்காக நார்மலா நம்ம ஒரு 50 100 ரூபாயிலே இப்போ செஸ் போர்ட் குட்டியா கிடைச்சிருது. ஆனா வந்துட்டு வேர்ல்ட்லயே வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு செஸ் செட் பத்தி தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா இந்த செஸ் செட் முதல்ல எதனால ஆனது அப்படின்ற சொல்லலாம். 320 கேரட் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட் டைமண்ட்ஸால இந்த செஸ் செட் வந்து பண்ணிருக்காங்களாம். டைமண்ட்? ஆமா, அந்த செக்ஸ் இருக்குல்ல, சோ அது எல்லாமே டைமண்ட். ஓ வாவ். அதே மாதிரி அந்த காயின்ஸ், அதாவது செஸ் செட்ல இருக்கு இல்லையா? சோ அது எல்லாமே வந்து ஃபுல்லா டைமண்ட்ஸ் தான். சோ பிளாக் ஒயிட் ரெண்டு கலர்லயும் மாறி மாறி இருக்குமா. சோ 320 கேரட்ஸ் இருக்கான். இதோட விலை என்ன அப்படின்னா வந்து 9.8 மில்லியன் ஒன்லி. ஓகே, நம்ம நாடு ரொம்ப வறுமையான நாடுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்து வித்தா பணக்காரங்களா இல்லாம போல இருக்கு. ரொம்ப சூப்பரான விஷயம் சொல்லியிருக்கீங்க சாந்தினி. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூலிகைகள்ல இருக்க மருத்துவ குணங்களை பத்தி சொல்றதுக்காக சித்த மருத்துவர் ராஜமாணிக்கம் வந்திருக்காரு. பாத்திரலாமா? பாத்திரலாம். இது மூலிகை மருத்துவம். உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து குடல் புண்ணுக்கான மருத்துவம். குடல் புண்ணு வந்து எப்படி இருக்குது நமக்கு தெரியும். நாக்கை நீட்டி வெளியில் பார்த்தோம்னா, நாக்கை நீட்டுங்கன்னு வெளியில் சொல்லி நாக்கை பார்த்தோம்னா நாக்கில் ரெண்டு பக்கமும் புண்ணாக இருக்கும், வாயில் புண்ணாக இருக்கும். இதெல்லாம் புண்ணாக இருந்துச்சுன்னா குடலில் புண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அதிக அளவு உடல் சூடாயிடுச்சுன்னா நாக்கில் புண்ணு வந்துடும். அப்போ புண்ணு வந்துச்சுனாலே குடல் முழுவதும் புண்ணாக இருக்கும். குடல் முழுவதும் புண்ணாக இருந்தால் ரொம்ப வேதனையாகும். வாயில் வந்து கண்டிப்பாக துர்நாற்றம் வீசிக்கிட்டே இருக்கும். அவங்க பேசுனா வந்து ஒரு 10 அடிக்கு அந்த பக்கத்துலேருந்து பேசுவாங்க. அதிக அளவு வந்து வெயிலில் போய் சுற்றிட்டு வந்ததுமே வந்து அந்த குளிர் தண்ணியை, அந்த குளிர்ந்த தண்ணியை, பனிக்கட்டி போட்ட அந்த தண்ணியை குடித்தோம்னா உள்ளே வந்து குடல் உடைய ஆரம்பிச்சிடும். அப்போ உடைஞ்சிருச்சுன்னா அந்த கீரலாக விழும். அப்போ வந்து வாயில் வந்து துர்நாற்றம் வீசும். அப்போ வந்து குடல் முழுவதும் புண்ணாகிட்டே இருக்கும். அப்போ வந்து அதிக அளவு வெயிலுக்கு போயிட்டு வந்ததும் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும், அல்லது சூடான தண்ணி குடிக்கணும், தவறே கிடையாது. வந்ததுமே குளிர்பானம் குடித்தோம்னா உள்ள உறுப்புகள் முழுவதும் உடைய ஆரம்பிச்சிடும்னா, அனல் அதிகமாக இருக்கும்போது சாதாரணமாக ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து சுடு தண்ணியை ஊற்றிடுங்க. அந்த சுடு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு பனிக்கட்டி எடுத்து போட்டிங்கன்னா உடனே உடஞ்சிரும். ஒரு கண்ணாடி டம்ளரே உடையும் போது குடல் வந்து உள்ள கீரலாக விட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கீரலாக விட்டுச்சுனாலே அந்த துர்நாற்றம் வாயிலேருந்து வரும். அப்போ வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பேச முடியாது. ஏன்னா உள்ள முழுவதும் புண்ணு இருந்துச்சுன்னா வாய் நாற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து வாரம் ஒரு முறை தண்ணியை குடித்து வாந்தி மாதிரி கையை ஓட்டி வாந்தி எடுக்கணும். அப்போ வந்து உள்ளே இருக்கிற அழுக்குகள் வந்து வெளியாகும். இந்த அழுக்குகள் வெளியாகணும், குடலில் இருக்க புண்கள் சரியாகணும். அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, சரியாக பேச முடியாது. யார்கிட்ட போய் பேச போனாலும் வாயில் ஒரு துணியை வச்சு மூடிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த துர்நாற்றம் அவங்கக்கிட்ட போயிருமேன்ட்டு. இது வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க வந்து 8 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்து தான் பேசுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே அங்கே வந்து அந்த குடல் கெட்டு போயிருக்க, உள்ளே வந்து துர்நாற்றம் வீசுது. அவங்க 8 அடி அந்த பக்கம் உட்காந்தும்போது வாயில் உள்ள துர்நாற்றம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அதிக அளவு வந்து அந்த குளிர் தண்ணியை குடிக்கிறாங்க. அந்த குளிர்பானங்களை குடிக்கிறதால உள்ள குடல் உடையுது. அப்போ வந்து துர்நாற்றம் வீசுது. இந்த துர்நாற்றம் வீசுறதாலேயே அவங்க வந்து தள்ளி உட்காந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. அந்த குடலில் வந்து சரி செய்கிறதுக்கு முருங்கலையை பயன்படுத்தணும். சாதாரணமாக வந்து முருங்கலையை வந்து பச்சையாக சாப்பிட்டோம்னா குடலில் இருக்க புண்கள் ஆறும். முருங்கலையை வந்து அரை வேக்காட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் இருக்க புண்கள் எல்லாம் ஆறும். இந்த முருங்கலையை அரை வேக்காட்லேயும் அகத்திக்கீரையை முழு வேக்காட்லேயும் சாப்பிட்ணும். அதான் வந்து சிறந்த முறை. முருங்கை இலையை வந்து அரை வேக்காட்டில் நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளோ புண்ணாக இருந்தாலும் சரியாக ஆற்றக்கூடியது. அதோடு சேர்த்து கடுக்காயை நம்ம சாப்பிடும்போது குடல் சுருங்கும் போது அதில் உள்ள சீழ்கள் எல்லாத்தையும் வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றிடும். மலத்தின் வழியாக வெளியேற்றும் போது சரியாக வரும். அப்போ வந்து சரியாக அந்த கடுக்காயினுடைய தன்மை வந்து குடலை வந்து சுருக்கக்கூடியது. சுருங்கும் பொழுது அந்த இடத்துல உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது. அப்போ வந்து மலச்சிக்கலே இல்லாமாக்கும். அதோடு சேர்ந்து மிளகை பயன்படுத்துகிறோம். மிளகை வந்து கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும். ஏன்னா மிளகினுடைய காரம் போய் எரிச்சலை உண்டு பண்ணும். அதனால் மிளகு சிறிதளவு சேர்த்தா போதுமானது. மிளகு வந்து அதிகம் சேர்க்கக்கூடாது. குடல் புண்ணு உள்ளவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிறோன்னா, அதோடு சேர்த்து நம்ம சீரகம் சேர்க்குறோம். எல்லாத்துலேயும் சீரகம் சேர்க்குறோமா இதனுடைய தன்மை போய் இதமாக இருக்கும். குடலில் உள்ள எரிச்சலை கட்டுப்படுத்தும். எரிச்சல் கட்டுப்படுத்துறது இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சாப்பிட்டோம்னா எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் சுகமாக இருக்கணும். அந்த சுகமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம சாப்பிடவே முடியாது. நல்லெண்ணெய் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நல்லெண்ணெய்னா நல்லதை செய்யக்கூடியது, நல்லவற்றையே நமக்கு தரக்கூடியது. எள்ளிலிருந்து கிடைக்கிறது. அதனால் எள்ளு எண்ணெய்ன்னு வந்து பேர் வைக்கிறாங்க. நல்லதை செய்கிறதால நல்லெண்ணெய்ன்னு பேர் வச்சுருக்காங்க. நல்லதை மட்டுமே செய்ய. நல்லெண்ணெயை வந்து வாயில் ஊற்றி கொப்புளிச்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து கீழே துப்புனோம்னா வாயில் இருக்க புண்களை ஆற்றக்கூடியது. இந்த நல்லெண்ணெயை வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம், தவறு கிடையாது. நல்லா வந்து 50 மில்லி அளவுக்கு ஊற்றி சாப்பிடணும். இன்றைக்கி யாருமே வந்து 50 மில்லி நல்லெண்ணெய் சாப்பிட்றவங்க கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து நிறைய கலப்படம் வருதுன்னு பயப்படுறாங்க. நிறையா
கொழுப்பு கூடிடுதுன்னு பயப்படுறாங்க. நல்லெண்ணெய் சுத்தமான செக்கெண்ணெய், நம்ம மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி சாப்பிட்டோம்னா 100 எண்ணெய் வந்து குடிக்கலாம், தவறே கிடையாது. அந்த நாளில் உள்ள பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 16 பிள்ளைங்க பெற்றாங்க. அவங்க வந்து நல்லெண்ணெய் எவ்வளோ குடித்தாங்க, ஒரு நாளைக்கு 250 மில்லி நல்லெண்ணெயை நேரடியாக குடித்தாங்க. எப்படி குடித்தாங்க? அவங்க சாப்பிட்ற குழம்பு நாட்டுக்கோழியை வச்சு சாப்பிடுவாங்க. அந்த நாட்டுக்கோழியினுடைய குழம்பு ஒரு 250 மில்லியும் 250 மில்லி நல்லெண்ணெயை நல்லா சுட சுட ஆற்றி அப்படியே குடிப்பாங்க. அவங்க வந்து 16 புள்ள பெற்றப்பையும் இடுப்பொலியே வரல, அந்த அளவுக்கு பலம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து யாருமே அந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது, நல்லெண்ணெயை பயன்படுத்துறது கிடையாது, எண்ணெயவே விட்டுட்டு வேறு எந்தெந்த எண்ணெயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட செவ்வாழைப்பழம் இதை சேர்க்கும்போது குடலுக்கு இதமாக இருக்கும், குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. நல்லெண்ணெயோட இந்த செவ்வாழை சேரும்போது ரொம்ப சுகமாக இருக்கும். உள்ளே எந்த உணவு எடுத்தாலும் எரிச்சலை கொடுக்கக்கூடியது. அந்த எரிச்சலை கட்டுப்படுத்துறதுக்கு இது வந்து செவ்வாழை பயன்படும். செவ்வாழையை வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக விலை அதிகமாக இருக்குன்னா இது வந்து குறைவாக தான் விளையும். அதிகமாக வந்து குளிர் உள்ள அந்த கேரளா மாதிரி இடத்துல கிடைக்கக்கூடியது, நாகர்கோவில் பகுதியில் வந்து நிறைய விளையக்கூடியது. மீதி இடத்துலலாம் அந்த அதிக அளவு குளிர் இல்லைன்னா இது வந்து வராது. அப்போ வந்து கொஞ்சமாக வரும், அங்கே வந்து நிறையா உற்பத்தி ஆகுது. அதை சாப்பிட உடலுக்கு நல்ல நிலையை கொடுக்கும், உள் உறுப்புகளில் உள்ள அனலை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரணத்தை குறைக்கும். நம்ம சாப்பிடும்போது விழுங்கும்போது அந்த தொண்டை வலி இல்லாமல் இருக்கும். அப்போது தொண்டை வலி இல்லாமல் இருக்கணும்னா செவ்வாழைப்பழம் சேர்க்கணும், இதோட நல்லெண்ணெயை சேர்க்கணும், அது கூட வந்து சீரகம் சேர்க்குறோம், கடுக்காய் சேர்க்குறோம், முருங்கை இலை சேர்க்குறோம். இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். குடல் புண்ணு வர்றதுக்கு காரணமாக என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து உணவு முறைகளை வந்து மாற்றி சாப்பிடணும். இப்போ குளிர்காலத்தில் வந்தால் நம்ம கொஞ்சம் இதமான சூடில் சாப்பாடு சாப்பிடணும். அதே நேரத்தில் வெயில் காலத்தில் பார்த்திங்கனாக்கா சூடாக இருக்கிறத உடனே அப்போதைக்கே வந்து சுட சுட இருக்கிறப்ப எடுத்து வாயும் பொசுக்கி கையும் பொசுக்கி அந்த மாதிரி வந்து சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம உடல் வந்து குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு சாப்பிடணும், வெப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளை வந்து சாப்பிட்டோம்னா அந்த குடல் புண் வர்றதை வந்து நம்ம தவிர்த்திடலாம். எப்போ பார்த்தாலும் சூடாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து மலம் வந்து சாப்பிட்ட உடனே வெளியே போயிடுவாங்க. முதல்ல குடல் புண் வந்துருச்சுனாக்கா அதுக்கு அறிகுறி என்ன தெரியும்னாக்கா, அவங்களுக்கு குடலில் வந்து புண்ணு இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தலைவலி தான் முதல்ல காரணமாக. அவங்களுக்கு தலைவலி அப்படியே பிடுங்கி எடுத்துரும். பார்த்தீங்கன்னாக்கா சம்பட்டிகிட்ட கொண்டு அடித்த மாதிரி இருக்குது, வலி இருக்குது, வயிறு எரிச்சல் இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து சொல்கிறது குடலில் புண்ணு இருக்கிறது தெரியாது, தலைவலி தான் எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குன்னு தலையை போய் மாத்திரை சாப்பிடுவாங்க, தைலம் தடவுவாங்க, என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அந்த தலைவலி சரியாகவே ஆகாது. வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்துச்சுனாக்கா முதல்ல வந்து சிம்டம்ஸ் வந்து தலைவலி தான் அதிகமாக வலிக்கும். அப்போ நீங்கள் வாயை திறந்து காட்ட சொல்லி பார்த்தோம்னாக்கா நல்ல நாக்கில் பக்கங்கள்லாம் வந்து வெள்ளையாக வெளிரி போய் புண்ணு நல்ல பெருசாக பொக்கலமாக இருக்கும். சில பேருக்கு சின்ன பொக்கலமாக இருக்கும், பச்சை கலரில் ஆயிரும், நாக்கெல்லாம் மஞ்சள் கலரில் ஆயிரும். அவங்க மலம் கழிக்கிறப்போ வந்து கிருமியெல்லாம் போகும், துர்நாற்றம் அதிகமாக வீசும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சரியான முறையில் இந்த முருங்கைக்கீரையை வந்து அடிக்கடி அவங்க சாப்பிடலாம். அதை பச்சையாக வந்து சாப்பிடுறது கூடிய வந்து சாராக வந்து புழிஞ்சு விட்டு ஒரு 4-5 சொட்டு அப்படியே சாப்பிட்றலாம். அப்படி சாப்பிட்டாங்கனாலும் புண்ணு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வாய் புண்ணெல்லாம் ஆறும். இன்னும் நெய் போட்டு சாப்பிடலாம், நெய் போட்டு சாப்பிட்டாங்கனால அந்த குடல் புண்ணு ஆறும். ஆட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால், பசு நெய் இதெல்லாம் சாப்பிட்டாங்கனாக்கா அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு இதெல்லாம் வராது, குடல் புண் வாய் புண்ணு இதெல்லாம் வராது. அப்படி வந்துருச்சுனாக்கா அதை வந்து எளிமையான நம்ம பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய கீரை வகைகள், பழம் இதெல்லாம் வந்து கிடைக்கும். இதை வச்சு ஈஸியாக வந்து குணப்படுத்திடலாம். புண்ணை வந்து கண்ட மருந்துகளை சாப்பிட்டு மேலும் மேலும் வந்து புண்ணை வரவிடாமல் நம்ம பக்கத்துலேயே வீட்டுக்கு பின்னாடி வச்சுருப்போம் முருங்கை இலை கிடைக்கக்கூடியது, வாழைப்பழமும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். வீட்டில் இந்த கடுக்காய் மட்டும் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். சீரகம் மிளகை வச்சு நல்லெண்ணெயை வச்சு உணவே மருந்துன்ற முறையில் இதை சாப்பிட்டே சரி பண்ணிடலாம். 5 மிளகு போதுமானது, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போதும். சீரகம் 1/2 ஸ்பூனு. குடலில் வந்து புண்ணு இருக்கிறதுனால காரம் அதிகம் எடுத்துக்கிற வேண்டாம். மிளகு ஒரு 5 மிளகு போதுமானது. கொஞ்சமாக கடுக்காய் பவுடர் வந்து அது கடுக்காய் பொடி வகுத்துக்குள்ளே இருக்கிற கிருமி அந்த குளிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது, கிருமிகளெல்லாம் வந்து சாக வச்சிரும். அதே நேரத்தில் அந்த துவர்ப்பு தன்மை போய் நம்ம குடலில் இருக்கிற புண்களை வந்து சீக்கிரமாக ஆற்றிடும். வாய் புண்ணாக இருக்கட்டும், அது குடல் புண்ணாக இருக்கட்டும், அது மலங்கழிக்கிறப்போ வந்து அந்த ஆசன வாயில் கூட சிலருக்கு வந்து
புண்ணு, எரிச்சல், வலி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத அந்த புண்களை ஆற்றுறது வந்து இந்த கடுக்காய் பொடி ரொம்பவும் சிறந்தது. இது கூட சேர்த்து நல்லெண்ணெய் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் ரொம்ப எண்ணெயில் போடும். நம்ம அரைச்சி எடுத்ததை இதை நல்லெண்ணெயில் நல்லா கலக்கிடணும். ஒரு செவ்வாழை பழத்தை வந்து முழுசா நல்லா பொடிசா வந்து அறுத்து போட்டு இதில் நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரியே நம்ம கொடுத்துடலாம். போடுமா இந்த குடல் புண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெயில் வந்து நல்லா வந்து ஓட்டி எடுக்கணும். நல்லா கனிஞ்ச பழமாக வாங்கிக்கிறேன். இது கொஞ்சம் முக்கால் பழமாக இருக்குது, பரவாயில்ல. நல்ல கனிஞ்ச பழமாக வாங்கி இந்த மாதிரி பொடி துண்டுகளாக நறுக்கி இந்த மாதிரி இதோடு சேர்ந்து முருங்கை இலை சாறு, மிளகு ஒரு 5 மிளகு சேர்த்துருக்கோம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கடுக்காய் சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்ந்த கூட்டு கலவையாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிடணும். சாப்பிடும்போது உள்ளே போகும்போதே அந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அந்த முருங்கை இலை சாறு சாதாரணமாக சாப்பிட்டிங்கன்னா வந்து குமட்டுற மாதிரி இருக்கும். இந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து நம்ம வாழைப்பழம், செவ்வாழைப்பழத்தோட நல்ல கனிஞ்ச பழமாக வாங்கணும். இப்போ சாப்பிட்ற பழமாக வாங்கணும். இது வந்து ஒரு முக்கால் பழமாக இருக்குது, இது பரவாயில்ல. இருந்தாலும் நல்ல கனிஞ்ச பழத்தை நீங்கள் வாங்கி இதை வந்து பொடி சிறு துண்டுகளாக, ரொம்ப சின்ன துண்டுகளாக போட்டு அதோட பெரட்டி எடுத்து அந்த எண்ணெயோடு எடுத்து சாப்பிடணும். எண்ணெயோடு எடுத்து சாப்பிட்டா உள்ளே போகும்போதே புண்களை ஆற்றிக்கிட்டே போகும். குடல் வந்து அந்த வந்து செமிக்கும் தன்மை வரும்போது குடல் நசுக்கும் போது அங்கே வலியே இருக்காது, உள்ளே வந்து வலியே இருக்காது. குடல் புண்ணு வந்து ரொம்ப சுகமாக இருக்கணும். வாய் நாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும், மறுநாள்லேருந்து வாயில் துர்நாற்றம் வீசாது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் வாயிலேருந்து எச்சி ஒழுகும். அந்த எச்சி ஒழுகுச்சினாலே அவங்களுக்கு வந்து துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். அந்த துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கும் வாய்ப்புண்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் முருங்கை இலை சாறு இதோட சேர்த்துருக்கோம். முருங்கை இலை சாறு இதோட சேர்த்த செவ்வாழை பழமும் நல்லெண்ணெய், கடுக்காய், சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்த கலவையை ஒன்றா சேர்த்து சாப்பிடும்பொழுது குடல் புண்கள் சீக்கிரம் மாறும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.